நாட்டில் 1000 பிரச்சனைகள் இருக்கு. அதெல்லாம் விட்டுட்டு இது எதில் திசை திருப்புறாங்க? மருத்துவமனையில் ஒரு மருத்துவர் பிரச்சனை நடந்தது இல்லை, இன்னைக்கு காலையில் வந்திருக்கு. குஜராத்தில் ஒரு மருத்துவ மாணவனை ரேக் பண்ணுறதுக்கு விடிய 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 நிற்க வச்சு அவன் தற்கொலை பண்ணிட்டு செத்து போயிட்டான். குஜராத்தில் எல்லா ஊர்லேயும் இந்த மாதிரி சில சம்பவங்கள் நடக்கும். தோளில் தூக்கி போட்டுக்கிட்டு அதை கேள்வி கேட்க போனால் ஒரு ரிப்போர்ட்டர் நம்ம எச் ராஜா சொல்கிறாரு, யூ ஆர் அன் இன்டீசன்ட் ஃபெலோங்கிறார். நம்மளால் அதிகம் வெக்கம் விட்டுட்டு போய் மைக்கு வச்சுட்டு நிற்கிறானுங்க. ஏன் நிற்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. அர்பன் நக்சல்ஸுங்கிறார். நேற்று பேப்பரில் நியூஸ் வருது, ஒட்டுமொத்தமாக ஒரு நிருபர்களை பார்த்து நீங்கள் நக்சலைட்ஸுங்கிறாரு. யூ ஆர் அன் இன்டீசன்ட் ஃபெலோங்கிறார். தமிழ்லே பேச மாட்டானுங்க. எதை கேட்டாலும் இங்கிலீஷ். ஆனால் கால்டுவெல் பிடிக்காது. நேற்று சிறையில் அடைக்கப்பட்டார். இப்போ அவங்க மீண்டும் ஜாமீன் மனுவுக்கு அப்ளை பண்ணுவாங்க. அது மாதிரி செய்திலாம் வருது. அது இப்போ அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? இன்னொன்று, இந்த வழக்கு இவங்க மேலே போடப்பட்டு இப்போ சிறையில் வைக்கப்பட்டிருக்காங்க இல்லையா, இது போன்று பேசுகிறவங்களுக்கு இது ஒரு எச்சரிக்கையாக இருக்குமா? எப்படி பார்ப்பாங்க? இல்லை, நான் போன நிகழ்ச்சியிலே சொல்லிட்டேன். தனிப்பட்ட முறையில் இவங்களை ஜெயிலுக்கு போகிறத பார்க்குறதுக்கோ ஓஹோன்னு கொண்டாடுற அளவுக்கெல்லாம் மனப்பிறழ்வு கொண்ட ஆள் நான் இல்லை. அப்படிப்பட்ட சமூகத்திலிருந்து நான் வளர்க்கப்படவும் இல்லை, வார்த்தெடுக்கப்படவும் இல்லை. ஒரு சமுதாயத்தில் ஒட்டுமொத்தமாக நல்லிணக்கமும் நல்லுறவும் இருக்கணும்னு சொன்னால் மிக ஆரோக்கியமான விவாதங்கள் தேவைன்னு நான் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கேன். அதுக்கு ஒரு அடிப்படை காரணமாக இந்த வழக்கின் காரணமாக எல்லோரும் அந்த பாதையிலேருந்து கொஞ்சம் விலகி போனாங்கன்னா இது ஒரு நல்ல துவக்கமாக இருக்குன்னு சொன்னேன். ஏன்னா ஒரு கட்சி தலைவனாக இருந்தாலும் சரி, அந்த கட்சிக்கு பொறுப்பாளராக ஒருத்தர் போட்டாலும் சரி, யாரை பார்த்தாலும் இழிமொழியில் சொல்கிறது, இன்டீசன்ட் ஃபெலோங்கிறது, அர்பன் நக்சல்ஸுங்கிறது, வெள்ளப்போடாங்கிறது, இஷ்டம்தான் என் கட்சியில் இருந்தால் வெள்ளப்போடா நாயங்கிறது, நம்ம எதை நோக்கி போய் கொண்டிருக்கிறோம் என்பது எனக்கு புரியவில்லை. ஆக எல்லா இடங்களிலிருந்தும், அது எந்த கட்சியாக இருந்தாலும், மறுபடியும் நான் சொல்கிறேன், அது ஆளுங்கட்சி திமுகவிலிருந்து பேசுவதாக இருந்தாலும், எதிர்கட்சியிலிருந்து பேசுகின்ற அதிமுகவிலிருந்து பேசுவதாக இருந்தாலும், தொடர்ந்து பேசுகின்ற பாரதிய ஜனதா கட்சியாக இருந்தாலும், அல்லது இந்த பாரதிய ஜனதா கட்சிக்கு நான் முட்டு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி தோளில் தூக்கி போட்டு நிற்கிற கும்பலாக இருந்தாலும் கூட நமது மொழி முக்கியம், நமது நடை முக்கியம், நமது நாகரிகம் முக்கியம். எல்லோரும் ஒன்றா ஒரு கொள்கையில் மாறுபட்டு போகிறதுல என்ன தப்பு? இப்போது எலான் மஸ்கை பற்றி நான் ஏற்கனவே பேசிட்டு இருந்தேன். எலான் மஸ்க் எல்லாருடைய தேர்தலையும் போய் தலையிட்டு அங்கங்கே பிரச்சனையை கொண்டு வர போகிறார். நாளைக்கு இவர் மிகப்பெரிய ஊடக ரவுடியாக மாறி அரசியலில் தீர்மானிக்கிறவராக இருக்குன்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா? நேற்று பிரேசிலில் போய் பாருங்கள், பிரேசில் நாட்டினுடைய ஜனாதிபதி மிக கேவலமான வார்த்தையில் எலான் மஸ்கை திட்டுறார். என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, நீ இன்டர்நெட்டை வச்சுக்கிட்டு ஊடகத்தில் விஷப்பிரச்சாரம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஒரு நாட்டினுடைய குடியரசுத் தலைவருடைய மனைவி மேடையில் இருந்தபடி எலான் மஸ்கை மிக மோசமான கெட்ட வார்த்தையில் திட்டுறாரு. அதுக்கு எலான் மஸ்க் என்ன பதில் சொல்கிறார் தெரியுங்களா? அடுத்த தேர்தலில் நான் உன்னை தோக்கடிப்பேன், நீ அந்த தேர்தல் தோத்து போயிடுவேன். இந்த அளவிற்கு சமூக ஊடகங்களுடைய தாக்கம் அதிகமாக இருக்குது.